நாமத்தினாலே இந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் தம்முடைய கிருபையையும், தயவையும் நம்மேல் அளவற்ற அவருடைய இரக்கத்தையும் நம்மேல் வைத்திருக்கிறபடியினாலே, நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பின் கரங்களுக்குள்ள நம்ம மறைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே, ஒரு தீங்கும், ஒரு வாதையும் நம்மையும், நம் குடும்பங்களையும் அணுகாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்புல நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்பை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். அவரை அறிகிற அறிவுல நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறபடினால தான், இன்றைக்கு பல பேர் நம்ம உறுதியாய் நம்ம வாழ்க்கையில ஸ்திரப்பட்டிருக்கிறோம். நெறைய பேருடைய சாட்சிகள் நம்ம அவர அறிகிற அறிவுல வளர வளர அந்த கிருபையும், சமாதானமும் நம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பெருகுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஒரு ஆழமான சத்தியத்த நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆம். இந்த சத்தியத்த நம்ம ஆழமா கற்றுக்கொண்டால், வேதத்த நம்ம வாசிக்கிற விதமே மாறும். ஆ இன்னைக்கு கூட புரியும்போது, வேதத்தில உள்ள பல ரகசியங்கள், வெளிப்பாடுகள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது புரியலன்னா, நம்ம முதல் ஆதாமுக்குள்ளேயே தான் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற இடத்துக்குள்ள நம்மளால வர முடியாது. அது இன்றைக்குள்ள சத்தியத்தை கேட்கும்படிக்கு ஆவியானவர் நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் அவர் திறப்பாராக. அப்போ இன்றைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, நம்முடைய மனதை குறித்து, நம்முடைய இருதயத்தை குறித்து, நம்முடைய அந்த இருதயம் அப்படிங்கிறது நம்முடைய கான்ஷியஸ்னஸ் அதை குறிக்கிறதா இருக்கிறது. அப்போ அ முதல் ஆதாம், முதல் ஆதாம், 2ஆம் ஆதாம் இந்த மெசேஜ நீங்க எத்தன பேர் கேட்டிருக்கிறீங்கன்னு தெர்ல. நீங்க கேட்காதவங்க, நீங்க எனக்கு பர்சனலா மெசேஜ் அனுப்புங்க. அந்த மெசேஜ் பிரைவேட்ல இருக்கு. நான் உங்களுக்கு தனியா நான் அனுப்பி விடுறேன். ஏன்னா, அந்த மெசேஜ் தான் நம்ம அடித்தளம். வாழ்க்கையின் அடித்தளமான மெசேஜே அந்த முதல் ஆதாம், 2ஆம் ஆதாம். இது புரியணும். இது புரிந்தால் மட்டுமே தான் நம்ம கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நாம் மறுரூபம் அடைய முடியும். அப்போ இன்றைக்கு இந்த முதல் ஆதாம் அங்க ஆண்டவர் அவன அழகா படைத்து தோட்டத்தில் வைக்கிறார். அவனுக்கு தோட்டத்துல உள்ள சகல கனிகளையும், சகல எல்லாவற்றையும் அவன் சாப்பிடும்படி அவனுக்கு பெர்மிஷன் குடுக்குறாரு. அந்த நன்மை, தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் கனியை தவிர, அவன் எல்லா மரங்களின் கனியையும் அவன் புசிக்கலான்னு அவனுக்கு ஒரு பெர்மிஷன் குடுக்குறாரு. இந்த இந்த ஆதாம் நம்ம பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 15ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய நாசியிலே அவர் ஜீவ சுவாசத்தை அவருடைய சுவாசத்தை ஊதுகிறார். அவன் ஜீவ ஆத்துமாவானான் அப்படின்னு எழுதியிருக்கும். இங்க எத்தன பேருக்கு ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குறித்து ஒரு ஒரு நாலேட்ஜ் இருக்கு. அதாவது ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடியது. இங்க ஆதாமை தேவன் படைக்கும்போது, அவன் ஜீவ ஆத்துமாவானான்னு இருக்கு. ஆனா அவனுக்குள்ளேயும் ஒரு ஆவி இருந்தது. அது மனுஷ ஆவி. அவனுக்குள்ளே அங்கு ஆதாம் கூட தேவன் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா, அவனுடைய ஆவியில அவர் இல்ல. அவன் லிட்டரலா அவர ஃபீல் பண்ற இடத்துல தான் அவன் கூட இன்டிமேட்டா அவர் பேசுறாரு. இந்த சத்தத்த ரியலாவே கேட்கிறான். ஆனா, அவனுடைய ஸ்பிரிட்டுல தேவன் வாழல. அவனோடு கூட அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவன் ஜீவ ஆத்துமாவானான் அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இப்போ இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த முதல் ஆதாமை அவர் படைக்கும் பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவானான். அவனோடு கூட அவர் உலாவிக் கொண்டிருந்தார். அவனுடைய அந்த இருதயம், அந்த ஆத்துமா, அந்த கான்ஷியஸ்னஸ் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருந்தது. ஒரு உயர்ந்த பரிணாமத்துக்குள்ள அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் வெளிச்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இங்க நன்மை, தீமை அறியத்தக்க கனியில அவன் பங்கெடுத்த பிறகு, அவனுடைய மனது, அவனுடைய இருதயம் எங்க போய் மாட்டிருச்சுன்னா, இருளுக்குள்ள போய் மாட்டிக்கொண்டது. நல்லா இத கொஞ்சம் ஆழமா நீங்க புரியணும். கொஞ்சம் இத கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்க சிந்தனைகள ஒருமுகப்படுத்துங்க. இந்த முதல் ஆதாமின் மூலம்
முதல் ஆதாமின் விழுந்து போன அந்த செயலின் நிமித்தம் அவனுடைய இருதயம் இருளுக்குள், அதாவது ஒரு லோயர் டைமென்ஷன், அந்த ஆழமான ஒரு டைமென்ஷனுக்குள்ள, இருளுக்குள்ள, மரணத்துக்குள்ள அவனுடைய மனது சிக்கிக் கொண்டது. வெளிச்சத்துல தேவனோடு கூட எப்பொழுதுமே அவருடைய அன்புக்குள்ள இருந்தவன், அவன் எங்க போயிட்டான்? இப்ப ஆழ் மனதுல அவன் தோட்டத்துல தான் இருக்கிறான். ஆனா, அவன் மனது எங்க போயிருச்சு? இருளுக்குள்ள போயிருச்சு. இப்போ பிந்தின ஆதாம், அவர் என்ன செய்கிறாராம்? உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இந்த இந்த இருளுக்குள்ள போயி மனிதனுடைய மனது என்ன செஞ்சுட்டு? சிக்கிக் கொண்டது. மரணத்துக்குள்ள மனது, அதாவது ஆண்டவர் சொல்றாரு, "நீ இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய்ங்கிறாரு." அவனுக்கு மரணமா வந்தது, பிசிக்கல் டெத் வரல. அவனுக்கு வந்தது ஸ்பிரிச்சுவல் டெத். இந்த ஸ்பிரிச்சுவல் டெத்துங்கிறது என்னன்னா, தேவனை அறிய முடியாத ஒரு இருள். அவனுடைய மனது, அவனுடைய இருதயம் எல்லாம் எங்க போயிருச்சு? இருளுக்குள்ள, மரணத்துக்குள்ள கடந்து போயிருச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா, இந்த ஆழ் மனதுல இவன் ஒரு இருளுக்குள்ள போயிட்டான், மரணத்துக்குள்ள போயிட்டான். இந்த மனதுல, இந்த கான்ஷியஸ்னஸ்ல இருந்து அவன விடுவிச்சு, அவன வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்து, இன் கிறிஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நீ எங்க இருக்கிற? உன்னதத்துல அவரோடு கூட நீ இருக்கிறாய். நீ மரணத்துக்குள்ள இல்ல. நீ இருளுக்குள்ள இல்ல. அப்படிங்கிறத நம்ம ஆழ் மனது அறியும்படிக்கு தேவன், அதாவது நம்ம கிறிஸ்து எதுக்கு வந்தாரு? பாவத்த சுமக்கிறதுக்கு வந்தாரு, சாபத்த சுமக்கிறதுக்கு வந்தாரு, தரித்திரத்த சுமக்கிறதுக்கு வந்தாரு, வியாதிய சுமக்கிறதுக்கு வந்தாரு. இதெல்லாம் உண்மைதான். ஆனா இதை விட மேலான உண்மை என்னன்னா, நம்ம மனது எங்க மாட்டிட்டு இருந்துச்சுன்னா, இருளுக்குள்ள மாட்டிக்கொண்டிருந்தது. முதல் ஆதாமின் மூலம் வழிவந்த அத்தனை பேருக்கும், கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக வரைக்கும் நம்ம மனது இருளுக்குள் மாட்டிக்கொண்டிருந்தது. இப்போ இந்த மனது இருளுக்குள்ள மாட்டிருச்சு. இந்த மனது இருளுக்குள்ள மாட்டுனதுனால அங்க என்ன நடக்குது? முதல்ல ஆதாமுக்குள்ள பயம் வருகிறது. நம்ம நெனைக்கிறோம், பயம் அப்படின்னாலே ஏதோ நம்ம உணர்ச்சி, நமக்கு வந்து இப்போ நம்ம ஃபீல் பண்றோம் அப்படிலாம் நெனைக்கிறோம். இந்த முதல் ஆதாமுக்குள்ள பயம் வந்தபடியினால தான், இன்னைக்கு வரைக்கும் இந்த கிறிஸ்ட்ல நம்ம ரூட் ஆகாத இடத்துல எல்லாவற்றிலயும் நமக்கு பயம் இருக்கும். பயம் வருது. அவன் சொல்றான், "அதுவரைக்கும் ஆண்டவரோடு கூட உலாவிக் கொண்டிருந்தவன், இந்த நன்மை, தீமை அறியத்தக்க இந்த மரத்துல, அந்த கனியில பங்கெடுத்த பிறகு, அவனுடைய கான்ஷியஸ்னஸ், அதுவரைக்கும் தேவனோடு கூட உலாவிக் கொண்டிருந்தவன், இன்றைக்கு அவனுடைய மனது எங்க போய் மாட்டிருச்சு? பாடியில மாட்டிருச்சு. இந்த பாடி தான் நான்கிற ஃபீல் பண்ற இடத்துக்கு வந்துட்டான்." இப்ப இன்னைக்கு கூட நமக்கு நெறைய பேருக்கு ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா, நமக்கு உடனே நம்ம காயப்படுறோம். அப்படிலாம் சொல்றோம். நமக்கு வேதனையா இருக்கு. இது எல்லாமே நம்ம கான்ஷியஸ்னஸ் எங்க மாட்டிக்கிட்டு? பாடியில மாட்டியிருக்கு. ஐ ஆம் அ ஸ்பிரிட். நான் புது சிருஷ்டி. நான் ஆவியாய் இருக்கிறேன். அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம மனது எப்ப வருதோ, அப்போ இந்த பாடியில இருந்து விடுபட்டுருவோம். இந்த இடத்துக்கு வரும்படியாகத்தான் தேவன் அவருடைய ஆவியை நம்முடைய ஆவியிலே அவர் கலக்க பண்ணியிருக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்குள்ளும் அவருடைய ஆவி இன்றைக்கு நம்முடைய ஆவியோட கூட மிக்ஸ் ஆயிருச்சு. இந்த கான்ஷியஸ்னஸ், இந்த இருளுக்குள்ள இருந்து நம்ம விடுபட்டு, நம்ம பாடியில இருந்த அந்த கான்ஷியஸ்னஸ், நம்ம என்ன நெனைக்கிறோம்? இந்த பாடி தான் நான்னு நெனைக்கிறோம். அதாவது நம்மள பத்தி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ! என்ன பத்தி சொல்றாங்க? அப்படிங்கிறதே நம்ம நம்ம மனது எத யோசிக்குதுன்னா, நம்ம பாடிய யோசிக்குது. ஆனா, ஸ்பிரிட்ல இன்னைக்கு நம்ம யாரா இருக்கிறோங்கிறத நம்மளால யோசிக்கவே முடியல அப்படின்னாலே, நம்ம இன்னும் முதல் ஆதாமுக்குள் இருக்கிறோம்.
முதல் ஆதாமுக்குள் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஒன்ன புரியணும். நம்ம பாடியிலேயே நம்ம சிந்திச்சுட்டு இருப்போம். 5 சென்சஸ்லயே நம்ம சிந்திக்க ஆரம்பித்திருப்போம். ஏன்னா, அதுவரைக்கும் ஆண்டவர் கூட சந்தோஷமா உலாவிக் கொண்டிருந்தவன், அந்த கனியில பங்கெடுத்த உடனே அவனுக்கு தேவனை அறிய முடியாத இருளுக்குள் அவன் போகிறதை நாம் பார்க்கிறோம். அங்க சொல்றான், நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். பயம் வருது, வெட்கம் வருது. அடுத்தடுத்து உலகத்துக்குள்ள என்ன வருது? அவன் மூலமாய் பாவங்கள் கடந்து வருகிறது. பாவத்தின் செயல்கள். அதாவது ஒண்ணுதான் பாவம். தேவனை அறிய முடியாதது தான் அந்த இருள். அந்த இருளின் கிரியைகளாய் மற்றது எல்லாம் உள்ள வருது. பிரிவினை வருது. அடுத்தது அவன் சொல்றான், நீர் தந்த ஸ்திரீ. முதல்ல அந்த 2வது அதிகாரத்துல சொல்றான், அங்கே இவள் என் எலும்பின் எலும்பும், என் மாம்சத்தின் மாம்சமுமாய் இருக்கிறாள்ன்னு சொன்னவன், அந்த ஆவி தேவனோடு கூட இருந்த அந்த ஹையர் டைமென்ஷன்ல அவனுடைய கான்ஷியஸ் இருந்தபடியினாலே, அவனுடைய இருதயம் இருந்தபடியினாலே, அவளை தன்னோடு சேர்த்து ஒன்றிணைக்கிறப்பட்டவளாய் பார்த்த அவன், இந்த கனியில பங்கெடுத்த உடனேயே அவளை வேறு மனுஷியாய் பார்க்கிறான். நீர் தந்த ஸ்திரீ. அப்போ இது எல்லாமே இங்க செப்பரேஷன்ல நடக்கிற காரியம். இந்த இருள் அப்படிங்கிறதே தேவனும் நாமும் பிரிந்து இருக்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருப்பதற்கு பெயர்தான் இருள். இந்த இந்த இருள் எங்க இருக்குன்னா, நம்முடைய மனதுல இருக்கு. நம்முடைய இருதயத்துல இருக்கு. அவன் தோட்டத்த விட்டு வெளிய போனானா? இல்ல. அதே இடத்துல தான் இருக்கிறான். தேவன் அவன் கூட பேசாம இருக்கிறாரா? இல்ல. தேவனும் அவன் கூட பேசிட்டு தான் இருக்கிறாரு. மரணம் அடைஞ்சானா? இல்ல. அவன் அவன் உடம்புல உயிர் இருக்க தான் செய்யுது. ஆனால் அவன் மனது, அவனுடைய இருதயம் எங்க போயிருச்சு? இருளுக்குள்ள போயிருச்சு. மரணத்துக்குள்ள போயிருச்சு. ஒரு லோயர் டைமென்ஷன்க்குள்ள அவனுடைய மனது போயிருச்சு. இதனால தான் அவனுக்குள்ள பயம் வருது, வெட்கம் வருது, குற்ற மனசாட்சி வருது, குற்றப்படுத்துதல் வருது, அடுத்ததா பொறாம வருது காயின் ஆபேலுக்குள்ள, அடுத்த பெருமை, புறங்கூறுதல், மன்னியாமை, இது கசப்பு, இது எல்லாமே இந்த இருளின் காரியங்களாய் முதல் ஆதாமின் மூலம் நமக்குள்ளே வந்த காரியங்களாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வருகிறார்? அவர் முதல்ல இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது என்ன வெளிச்சம்? இந்த மனது ஒரு இருளுக்குள்ள போய் சிக்கிட்டு இருக்கு, பயத்துல இருக்கு. தேவன் நம்மள தண்டிச்சிருவாரோ, தேவன் நம்மள புறக்கணிச்சிருவாரோ, தேவன் நம்மள நேசிக்க மாட்டாரோ, தேவன் நம்மள கைவிட்டுருவாரோ அப்படின்னு எப்பவுமே இந்த மனது எப்படி இருக்கு? ஒரு இருளுக்குள்ள, ஒரு பயத்துக்குள்ள, பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது என்ன ஆகும்? இந்த வியாதி இப்படி இருக்குது. இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு. இது என்ன ஆகும்? இது எப்படி நடக்கும்? அப்படின்னு எப்பவுமே ஒரு பயத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இந்த பயம் எங்க இருக்கு? நம்ம இருதயத்துல, நம்மளுடைய அந்த கான்ஷியஸ்னஸ். இதுதான் நம்முடைய ஆத்துமாவுல இருக்கக்கூடிய ஒரு செயல். நம்முடைய ஸ்பிரிட்ல இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட கலந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா, இருதயம் இன்னைக்கு எங்க இருக்கு? இருளுக்குள்ள இருக்கா? இல்ல இன் கிரைஸ்ட்ல ரூட் ஆகி நம்ம வெளிச்சத்துக்குள்ள உன்னதத்துல எபேசியர் 2:7 பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நம்ம உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம். அந்த இடத்துல நம்ம இருதயம் இருக்கிறதா? வசனம் சொல்லுது கொலோசியர் 3ல வாசித்து பார்த்தீங்கன்னா, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். அப்போ நம்ம இருதயம் பாதாளத்துல இருக்குதா? இருளுக்குள்ள இருக்குதா? இல்ல உயர்ந்த இடத்துல ஹையர் டைமென்ஷன்ல இருக்குதா? இன்னொரு நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம இருதயமும், காணக்கூடாத உலகமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் வேதம் நமக்கு கற்றுத் தருது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை
காத்துக்கொள். நம்ம இருதயம் இந்த லோயர் டைமென்ஷன்ல, இந்த காணக்கூடாத உலகத்துல இருக்கக்கூடிய அந்த பரிணாமத்துக்குள்ள நம்ம இருதயம் இணைக்கப்பட்டிருக்கும் என்றால், அங்க இருக்கிற காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். அங்க இருக்கிற பயம், பயத்துக்கு இடம் குடுத்தோம்னா, அந்த என்ன பயப்படுறோமோ அது நமக்கு வரும். இப்ப யோபு சொல்றாரு, "நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது." அவர் ஆண்டவர ஒரு பக்கம் உண்மையா தேடுறவரா இருந்தா கூட, அவருடைய மனதும் எங்க இருக்கு? இருளுக்குள்ள இருக்கு. ஏன்னா, முதல் ஆதாமின் வழி வந்த எல்லாரும் அந்த இருளுக்குள்ள தான் அவங்க சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல சில பரிசுத்தவான்கள் தேவனை அறிந்து தாவீது, மோசே போல பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து அந்த வெளிச்சத்த பார்க்கிறாங்க. ஆனா, மற்றபடி முழு மனுக்குலமும் எங்க தான் இருக்கு? அந்த இருளுக்குள்ள இருக்கு. இந்த பயம் இப்போ நம்ம மனது அந்த காணக்கூடாத உலகத்துல இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம மனது இருளுக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கு. அந்த டைமென்ஷன்ல இணைக்கப்பட்டிருக்கு. அந்த ரெல்ம்ல இணைக்கப்பட்டிருக்குன்னா, அங்க பயம் இருக்கு, அங்க பொறாமை இருக்கு, பெருமை இருக்கு, புறங்கூறுதல், கசப்பு, மனியாத தன்மை இது எல்லாம் பாதாளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய காரியங்கள். இது கூட நம்ம தொடர்புல இருந்தோம். நம்ம இருதயம் இதோடு இணைப்புல இருந்தது அப்படின்னா, இதன் காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்பவும் இன்னும் ஹீலிங் ஏன் நமக்கு டஃப்பா இருக்கு? இன்னும் நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் ஏன் டஃப்பா இருக்குன்னா, நம்ம இருதயம் அந்த ஹையர் கான்ஷியஸ்னஸ், அந்த ஹையர் டைமென்ஷன், அந்த உயர்தலமான அந்த பரிணாமத்துக்குள்ள நம்ம இருதயம் கடந்து போகவில்லை. இதை இன்னும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆழமா பார்க்கும்போது, உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நான் இத வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட் பண்ணி தான் விடுறேன். இன்னைக்கே உங்களுக்கு பல காரியங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஏன் இயேசு இந்த வார்த்தைய சொன்னாரு? இருதயத்தை நான் எங்கே வைத்திருக்கிறேன் என்பது தான் அவருக்கு முக்கியப்படுத்துறார்ன்னா, இந்த இருதயம் இப்போ நம்ம இருதயம் காணக்கூடாத உலகத்துல, நம்ம உயர்ந்த பரிணாமத்துல இணைக்கப்பட்டிருக்கும் என்றால், அந்த இடத்துல இருக்கக்கூடியத நம்ம ஈஸியா அக்சஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம உயர்ந்த பரிணாமம் அப்படின்னா, இப்போ இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன் அப்படிங்கிறது சத்தியம், நிஜம். இந்த வெளிச்சத்துல, இந்த இந்த டைமென்ஷன்க்குள்ள நம்ம இருதயம் வந்துருச்சு. ஆமா, அந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு விழிப்புணர்வு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எபேசியர் 5:16 தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். அப்போ இந்த ஐம்புலன்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, மரித்த நிலைமையில் இருக்கிறோம். அந்த இடத்த விட்டு நாம் என்ன செய்யணுமா? விழித்தெழும்பணும். அவேக்கனிங் ஸ்டேட் நம்ம கான்ஷியஸ்னஸ் நம்ம இருதயம் விழிப்படைஞ்சு, ஐயோ! நான் இங்க இல்லையே! நான் எங்க இருக்கிறேன்? அந்த உயரமான இடத்துல இருக்கிறேனே! கிறிஸ்துவுக்கு பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேனே! இன்றைக்கு அவருடைய தழும்புகளால் நான் சுகத்தை பெற்றிருக்கிறேனே! அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்றோம்? சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். இதற்காகத்தான் அவர் விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொன்னையா நம்ம விசுவாசிக்க, நம்ம உயரமான அந்த இடத்திற்கு நாம் கடந்து வருகிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னா, இந்த இருதயம் அந்த விசுவாசிக்கிற இடத்திற்கு வர ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அந்த உயரமான ஸ்தலங்களுக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? அப்போ இயேசு சொல்றாரு, அ "ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அவன் தன்னைத்தான் வெறுத்து, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்." இந்த தன்னைத்தான் வெறுத்துங்கிற இடமே என்னன்னா, இந்த பாடி, இந்த 5 சென்சஸ் நம்ம வந்து மற்றவங்க சொல்லுகிற காரியங்கள குறித்தே, இல்ல நம்ம எண்ணங்கள், நம்ம ஐடென்டிட்டிய நம்ம மறக்கிறோம் அப்படின்னாலே, நம்ம நம்மள வெறுக்கலன்னு அர்த்தம். அதாவது, இப்ப நாம் யார் அப்படின்னு தேவன் சொல்றாரு? நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா, இந்த உலகம் நமக்கு ஒரு ஐடென்டிட்டிய குடுக்குது. நீ நீ உனக்கு திறமை இல்ல, உனக்கு அழகு இல்ல, உனக்கு அறிவில்ல.
உன்னால முடியாது. நீ எதற்கும் நீ வந்து யூ ஆர் நாட் அ அலவுட். நீ அன்பு கூறப்பட்டவள் அல்ல. உன்னால ஜெயிக்க முடியாது. இப்படின்னு பல ஐடென்டிட்டிய இந்த 5 சென்சஸ் மூலம் நம்ம பெற்றிருக்கிறோம். அப்படி இருக்கிற இடமே பாதாளம். நம்ம இருதயம் அந்த இடத்துல இருக்கும்னாலே, நம்ம இருதயம் பாதாளத்துக்குள்ள தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, "நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினாலே, நீ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறாய். நீ தேவரகமானவள். நீ தேவனாய் இருக்கிறாய். நீ ராஜாவாய் இருக்கிறாய்." அப்படின்னு இங்கே நமக்கு கிறிஸ்துவின் மூலம் நாம் பெற்ற ஸ்லாக்கியத்தை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனா, நம்ம இருதயம் இன்னும் இந்த தாழ்ந்த பரிமாணத்துல இருக்கோம் அப்படின்னா, நம்ம எத ஃபீல் பண்ண முடியாது? அவருடைய அன்பையே நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அவருடைய பரிபூரணமான அன்ப ஃபீல் பண்ண முடியாம, எப்பவும் நம்ம ஐடென்டிட்டிய நம்ம மறந்து, ஐயோ! என்ன பார்த்து இப்படி பேசுறாங்க, என்ன பார்த்து இப்படி சொல்றாங்க, அவங்க என்ன இத சொல்லிட்டாங்க, இவங்க என்ன அத சொல்லிட்டாங்கன்னு சொல்லி, இந்த ஐம்புலன்கள்ல நாம் நம்மை குறித்து யோசிக்கிற நினைவுகள், நம்ம சரீரம் நம்ம நம்ம இப்படி இருக்கிறோம், நம்ம வெள்ளையா இருக்கிறோம், கருப்பா இருக்கிறோம், குண்டா இருக்கிறோம், ஒல்லியா இருக்கிறோம். இது எல்லாமே நான். நம்ம நெனைக்கிறோம், இதெல்லாம் நம்மள குறித்து நம்ம நம்ம இப்படி இருக்கிறோம், மத்தவங்க பேசுறது தானே அப்படின்னு சொல்லி நெனைக்கிறோம். இதுவே ஒரு நான் அப்படிங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, "ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அவன் தன்னைத்தான் வெறுத்து, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன்." அப்போ இந்த நம்ம பாடி நம்ம இல்ல. நம்ம ஐம்புலன்கள் சொல்லுகிறவர்கள் நாம் அல்ல. நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். நாம் தேவனுக்கு பிள்ளைனா அவருடைய டிஎன்ஏ தான் எனக்கு இருக்கு. எனக்குள்ளே இருக்கிறது அவருடைய சந்தோஷமும், சமாதானமும், அவருடைய தைரியமும். அதனால தான் வசனம் சொல்லுது 2 தீமோத்தேயு 1:7 பவுல் சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்ப தேவன் கிட்ட இருந்து என்ன வராது? பயம் வராது. நம்ம வெளிச்சத்துல இருந்தோம்னா, நமக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. இப்போ இந்த பயமே எங்க தான் இருந்து வருது? நம்ம இருதயம், நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் லோயர் டைமென்ஷன்ல மாட்டிட்டு இருக்கு. அது தப்பு தப்பா சொல்லிக் குடுக்கும். வசனத்த கூட தப்பா தான் சொல்லிக் குடுக்கும். ஏன்னா, நம்ம ஒரு இருளுக்குள்ள இருக்கோம். அந்த இருள்ல இருந்து நம்ம வசனத்த வாசிக்கும்போது, நமக்கு எல்லாமே எப்படிதான் இருக்கும்? அது பயமா தான் தெரியும். நீங்க பழைய ஏற்பாட்டுலாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பல வார்த்தைகள் உங்களுக்கு பயமா தெரியுதுன்னா, நம்ம இருதயம் அந்த லோயர் டைமென்ஷன்ல மாட்டிக்கொண்டிருக்கிறது. இந்த உயர்தரமான இந்த ஹையர் டைமென்ஷன்ல நம்ம இருதயம் இருக்கும் அப்படின்னா, நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? சந்தோஷத்திலயும், சமாதானத்திலயும் நிரம்பி இருக்கும். அதனால தான் ரோமர் 15:13 பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும், சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த ஹையர் டைமென்ஷனுக்கு நம்ம போகிறதுக்காக தான் தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம இருதயம் முழுவதுமாய் அந்த உயர்தலமான அந்த பரிணாமத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, நமக்குள்ள என்ன இருக்காது? முதல் ஆதாமின் மூலம் வந்த எந்த செயல்களும் நம் வாழ்க்கையில் செயல்பட முடியாது. இந்த இருள் என்ன அப்படின்னா, தேவனை அறிய முடியாத இருளுக்குள்ள ஆதாம் போயிட்டான். அவர் என்னை கைவிட்டுட்டாரு. அவர் என்னைய நேசிக்க முடியாது. ஏன்னா, நான் அந்த இதுல பங்கெடுத்துட்டேன். அவர் எப்பவும் போல தான் வராரு. "ஆதாமே நீ எங்க இருக்கிற?" அப்படின்னு தான் கேட்கிறாரு. "நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னவன் யார்? உனக்கு யார் சொன்னா?" அப்போ தேவனுக்கு நல்லா தெரியும். இவன் அந்த மரத்துல பங்கெடுத்தது நிமித்தம், இவனுடைய இவன் எதுல வாழ ஆரம்பிச்சுட்டான்? பாடியில வாழ ஆரம்பிச்சுட்டான். உன் பாடி சொல்லுதா, நீ நிர்வாணின்னு. ஏன்னா, இந்த பிசாசானவனுடைய ஒரே வேலை என்னன்னா, தேவனை விட்டு நம் மனதை பிரிப்பது.
அவனுக்கு நம்ம மரணமோ, இல்ல நம்ம வேற எந்த காரியம்லாம் அவனுக்கு கிடையாது. அவனுடைய செயலே என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனதை தேவனிடத்தில இருந்து பிரித்து இருளுக்குள் வைப்பது தான் அவனுடைய வேல. நம்ம நெனைக்கிறோம், நம்ம பயப்படுறோம், கவலைப்படுறோம், நம்ம சோர்ந்து போறோம். இதெல்லாம் நமக்கு இந்த உலகத்துல இருக்கிறதுனால வருதுன்னு நெனைக்கிறோம். ஆனா, இதற்கு பின்பாக அவனுடைய தந்திரம் செயல்படுகிறதை இன்னைக்கு நீங்க அறிந்து கொள்ளணும். இது ஏன் நம்ம பயப்படுறோம்? ஏன் நம்ம கவலைப்படுறோம்? ஏன் நம்ம சோர்ந்து போறோம்? இது எல்லாமே இந்த லோயர் டைமென்ஷன்ல நம்ம சிக்கிக் கொண்டிருப்பதினால். நம்ம வார்த்தைய நம்மளால எவ்வளவுதான் வாசித்தாலும் நம்மளால விசுவாசிக்க முடியாது. என்னதான் நீங்க முயற்சி பண்ணாலும் மன்னிக்க முடியாது. என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்ம விசுவாசத்துல நிக்க முடியல. காரணம் என்ன? நம்ம இருதயம் இந்த லோயர் டைமென்ஷன்ல போய் மாட்டிட்டு இருக்கு. நம்ம மனுஷங்கள பார்க்கும்போது, அவங்க செயல்களின் அடிப்படையில நம்ம அவங்கள பார்க்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம்னா, கிறிஸ்து ஒவ்வொருவரையும் எப்படி பார்க்கிறார்ங்கிற பரிணாமத்துக்குள்ள நம்ம வந்துருவோம். நமக்கு எதிராவே அவங்க தவறு செஞ்சா கூட, ஐயோ! அவங்க அறியாம செய்றாங்க. அப்படிங்கிற இடத்துக்குள்ள நம்ம இருதயம் வந்துரும். இததான் ஆண்டவர் சொல்றாரு. ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து, இந்த பாடியில இருக்கிற நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ கொண்டு வந்து ஸ்பிரிட்ல நம்ம அந்த இருதயம் அது வைக்கப்படும் பொழுது நம்ம இருதயம் அதுல வரும்பொழுது, நம்ம டோட்டலா புதிய மனுஷனாய் மாறுகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறோம்னா, நம்ம எங்க வந்துட்டோம்? புதிய பரிணாமத்துக்குள்ள, ஹையர் டைமென்ஷன்க்குள்ள. இதுக்காகத்தான் நம்ம கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு பவுல் கற்றுத் தருகிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாக, கிறிஸ்துவுக்குள்ள போக 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 நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய மனது எல்லாம் எங்க போயிரும்? இந்த பாதாளத்துல இருக்கிற, இந்த இருளுக்குள்ள இருக்கிற, இந்த மரணத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் ஹையர் லெவலுக்கு போயிரும். அந்த உயர்ந்த பரிணாமத்துக்குள்ள போயிரும். மற்ற மனிதர்கள பார்க்கும்போது, நம்ம அவங்க செயல்களின்படி நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ண மாட்டோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, "நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள்." அவங்க செய்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்க. நம்ம இதுவரைக்கும் மற்றவர்களை குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தோம். அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். அவங்க நல்லா இருந்தா நான் ஏன் இப்படி இருக்க போறேன்? இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா, நம்ம இருதயம் முழுவதுமாய் முதல் ஆதாம் எப்படி ஏவாளை குற்றம் சாட்டிக் கொண்டே இருந்தானோ, அதே இடத்துல அந்த டைமென்ஷன்க்குள்ள தான் நம்ம இருதயமும் சிக்கிக் கொண்டிருந்தது. இப்ப புரியுதா? நம்ம ஏன் நம்ம இந்த இடத்துல இருந்தோம்? நமக்கு ஏன் பயம் வந்துச்சு? நமக்கு ஏன் வெட்கம் வந்துச்சு? நம்ம ஏன் குற்ற மனசாட்சிக்குள்ள போனோம்? இதெல்லாம் புரியுதா? இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆழமாய் பார்க்க பார்க்க புரியும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த விதைக்கிறவனுடைய உவமை. அதுல சொல்றாரு, ஐஸ்வர்யம், மயக்கம், உலகத்தின் கவலை, அ அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலகத்தின் கவலை, பண ஆசை. இது 2ம் என்ன செய்யுது? நம்மள டாமினேட் பண்ணுது. நம்ம ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இந்த கான்ஷியஸ்னஸ்ல ஃபுல்லா என்ன இருக்கு? எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். நம்முடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே இப்போ பாதாளத்துல போய் மாட்டிக்கிட்டு. எப்பவுமே எத ஃபீல் பண்றோம்? ஒரு காலையில எழும்புன உடனே நம்ம எத ஃபீல் பண்றோம்? சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் ஃபீல் பண்றோமா? இல்ல, ஐயோ! இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு. நாளைக்கு என்ன ஆகும்? என் பிள்ளை லைஃப் என்ன ஆகும்? அது என்ன ஆகும்? இது என்ன ஆகும்? இப்படின்னே நம்ம சிந்தனைகள் எங்க மாட்டிக்கிட்டு இருக்கு? உலகத்தின் கவலைகளுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்குமானால், இந்த 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 இருதயத்துல விதை தான் விதைக்கப்படுது. இன்னைக்கும் நம்ம விதைகள விதைக்கிறோம். ஆனா, இந்த உலகத்தின் கவலை, இந்த இந்த இருதயம் அந்த லோயர் டைமென்ஷன்ல மாட்டிட்டு இருக்கிறதுனால, விதைக்கப்படுகிற இந்த விதைகள் பலனற்று போகுது. ஐஸ்வர்ய மயக்கம்.
ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அதாவது பணத்தின் மேல பணம், பணம், பணம்னு இந்த அதாவது இது 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 அதாவது ஐஸ்வர்யவான்களுக்கு மட்டும் வர்றதில்ல. தரித்திர நிலைமையில இருக்கிறவங்களுக்கும் இந்த மனப்பான்மை தான் இருக்கு. ஐயோ! நாளைக்கு என்ன செய்வேன்? நாளான்னைக்கு என்ன செய்வேன்? அப்படின்னு சொல்லி இந்த ஐஸ்வர்யத்தை குறித்ததான அந்த கலக்கமும், பயமும். இது 2ம் இருக்கும்னா, வசனத்தை என்ன செஞ்சிருதாம்? நெருக்கி போடுதாம். இந்த எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாம் இந்த இருளுக்குள்ள சிக்கிக் கொண்டு இருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன். நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன்னா, என் வாழ்க்கையில தரித்திரமே கிடையாதே! நான் ஐஸ்வர்யவானாகும்படி அவர் தரித்திரரானாரே! அப்படின்னு அந்த சந்தோஷத்துக்குள்ள வந்துருவோம். நம்ம கவலைப்பட மாட்டோம். நமக்குள்ள தேவைகளை குறித்து நாம் ஒரு காலும் கவலைப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். முற்றிலுமாய் அந்த சந்தோஷத்துக்குள்ள, அந்த விசுவாசம், அந்த ஹையர் டைமென்ஷன்ல நம்ம இருதயம் விசுவாசிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா, நான் அததான் சொல்றேன். நம்ம இருதயம் நம்ம காணக்கூடாத உலகத்துல தொடர்புல இருக்கு. காணக்கூடாத உலகத்துல நம்ம எதோடு தொடர்பு வைத்திருக்கிறோமோ, அதைத்தான் நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம லோயர் டைமென்ஷன்ல நம்ம தொடர்பு வைத்திருந்தோம் அப்படின்னா, அங்க இருக்கிறத தான் நம்ம வாழ்க்கையில ரிசீவ் பண்ண முடியும். இல்ல நம்ம விசுவாசித்து, விசுவாசித்து உயரமா ஒரு உயர்தலமான அந்த டைமென்ஷன்க்குள்ள கிறிஸ்து வீற்றிருக்கிற அந்த இடத்துக்குள்ள நம்ம கான்ஷியஸ்னஸ் வந்துருச்சு. நம்ம இருதயம் அந்த இடத்துல இருக்கு. இன்னைக்கு ஆவியில நம்ம பரிபூரணம் உள்ளவர்களா இருக்கிறோம். ஆனா, நம்முடைய இருதயம் எங்க இருக்கு? உன்னுடைய இருதயம் எங்க இருக்குதோ, உன் பொக்கிஷம் எங்க இருக்குதோ, அங்க தான் உன் இருதயமும் இருக்கும்ங்கிறாரு. அப்போ இன்னைக்கு பொக்கிஷமாய் நம்ம எத பார்க்கிறோம்? நம்ம இருதயம் எங்க இருக்கு? பொக்கிஷமாய் கிறிஸ்துவை பார்த்தோம்னா, நம்ம இருதயம் அங்க இருக்கும். ஆமா, கிறிஸ்து எவ்வளவு காரியங்களை எனக்காக செய்திருக்கிறார். அப்படின்னு நம்முடைய கான்ஷியஸ்னஸ் அந்த இடத்துல இருக்கும்னா, அந்த இடத்துல இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்தரிக்க முடியும். எபேசியர் 1ல பார்க்கிறோம். அவர் உன்னதத்திலே ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். He has already blessed us. அப்போ இன்னும் இந்த ஆசீர்வாதங்கள நம்ம சுதந்தரிக்க முடியாததற்கு காரணம், இந்த முதல் ஆதாமுக்குள்ளே நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். முதல் ஆதாம் ஒரு இருளுக்குள்ள கடந்து போனா, அந்த இருளுக்குள்ள நாமும் சிக்கிக் கொண்டோம். அந்த அந்த கான்ஷியஸ்னஸ்ல போனதுனால தான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்த குறிச்சு பயம், சின்ன சின்ன காரியத்த குறிச்சு கலக்கம், சோர்வு, இது எப்படி ஆகும்? அது எப்படி ஆகும்? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அந்த ரூட் ஆகவே முடியல. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நீங்க வாசித்து பாருங்க. ஒவ்வொரு கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அத்தன வார்த்தைகள் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் நமக்கு எப்பொழுதும் என்னதான் இருக்கு? வெற்றி தான் இருக்கு. அப்போ நமக்கு தோல்விங்கிறதே இல்ல. அப்போ நம்ம இருதயம் அந்த இடத்துல இருந்ததுன்னா, நமக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. ஆமா, கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு வெற்றி. கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் அவர் என்ன ஆசீர்வதித்திருக்கிறார்னா, என் இருதயம் அந்த கான்ஷியஸ்னஸ்ல இருக்குதுன்னா, நான் அத சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். அவ்வளோதான். அங்க பயம் இருக்காது. அங்க கலக்கம் இருக்காது. சோர்வு இருக்காது. ஒ எப்பொழுதும் ஒரு சந்தோஷத்தின் நிறைவுக்குள்ள நம்ம இருப்போம். கிறிஸ்து சொல்றாரு, இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இதுதான் அந்த ஹையர் டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய பீஸ். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகம் இது டெம்பரரியா ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு ஜெயம் கிடைச்சது. ஏதோ ஒரு உயர்வு கிடைச்சது. ஏதோ ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் நமக்கு வந்துட்டு, ஒரு கார் வாங்கிட்டோம், ஒரு வீடு வாங்கிட்டோம். இதெல்லாம் டெம்பரரியா இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். ஆனால் உலகம் இத தான் குடுக்கும். ஆனா உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு இந்த சமாதானத்த நம்ம பெற்றிருக்கிறோமா? இத பெறலன்னா, நம்ம முதல் ஆதாமுக்குள்ள தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதல் ஆதாமுக்குள் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த பாதாளத்துக்குள்ள, நம்ம கான்ஷியஸ்னஸ் இருளுக்குள்ள, டார்க்னஸ்க்குள்ள இருக்கு. இந்த இடத்துல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரதான் கிறிஸ்து வந்தாரு. யோவான்
17:3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவனா நம்ம மரித்து பரலோகம் போறதில்ல. அவரை அறிவதே நித்திய ஜீவன். இன்னைக்கு ஆதாம் தேவனை அறிய முடியாத இருளுக்குள்ள போயிட்டான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கம் அவரை அறிகிற இடத்துக்கு நம்மை அவர் கொண்டு வருகிறார். இந்த நித்திய ஜீவன் தான் வெளிச்சமாயிருக்கிறது. இந்த நித்திய ஜீவன்ல நம்ம பங்கெடுக்கும் போது நம்மளுடைய கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட் ஆகுது. ஆமால, என் தேவன் எவ்வளவு பெரியவர், என் தேவன் எவ்வளவு நல்லவர், என் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவருக்கு பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு எதுவும் என்னை ஆளுகை செய்யக்கூடிய இடத்துல நான் இல்ல. எல்லாம் என் பாதத்துக்கு கீழே இருக்கு. அப்படிங்கிற கான்சியஸ்னஸ்ல நம்ம ஷிஃப்ட் ஆகி அவரை அறிவதும், நாம் அவரை அறிகிற அறிவுல வளர 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 நம்ம விசுவாசத்துல பெருகிறோம். நம்ம கான்சியஸ்னஸ் காணக்கூடாத இருதயத்துல, காணக்கூடாத உலகத்தோடு தொடர்பு கொள்ளுகிறது. நம்ம சும்மா மனசுல நினைச்சா கூட அது நடக்கும். இந்த கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட் ஆகும்போது சில தேவ மனிதர்கள் அவங்க சும்மா வந்தாங்க, சும்மா தொட்டாங்க, அற்புதம் நடந்துச்சு அப்படின்லாம் சொல்றோம். இதெல்லாம் என்ன? அவங்க கான்சியஸ்னஸ் ஹையர் லெவல்ல ரீச் பண்ணிட்டு, அதனால அவங்க சாதாரணமா பேசிட்டு இருப்பாங்க, அவங்க சுகம் நடக்கும். இதெல்லாம் இப்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிற ஒரு காரியங்கள். இத நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமும், என்னுடைய விருப்பமும். இதுக்காக தான் இந்த இடத்துக்கு சர்வ சிருஷ்டியும் ஒரு காரியத்துக்கு ஏங்கிக் கொண்டிருக்குதான், தவித்து கொண்டிருக்குதான். தேவ புத்திரர் வெளிப்பட வேண்டும் என்று. இந்த தேவ புத்திரர் யார்? இவங்க கான்சியஸ்னஸ் முழுவதுமாய் ஹையர் லெவல்ல தான் எப்பவும் இருக்கும். இந்த லோயர் லெவல்ல ஒருத்தரை குறித்து ஒருத்தர் பேச மாட்டாங்க, புறங்கூற மாட்டாங்க, மனுஷங்களை பத்தி சிந்திக்க மாட்டாங்க, மனுஷர் பேசுற வார்த்தைகளை பெருசா பார்க்க மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. கிறிஸ்துவை போல் இருக்கிற அந்த தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படியாய் சர்வ சிருஷ்டியும் காத்து கொண்டிருக்கிறது. இந்த தேவ புத்திரர்களாய் நாமும் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இந்த இடத்துல நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல சபைகள்ல என்னென்னலாமோ நம்ம கேட்கிறோம், ஒரு மேலோட்டமான ஒரு சத்தியம். ஆனா இந்த இடத்துக்கு வந்தாதான் சபையிலேயே மாற்றம் உண்டாகும். இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னா இந்த இடத்துக்கு நம்ம கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட் ஆகணும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். இந்த கிறிஸ்து எதையெல்லாம் செய்து முடித்தாரோ அதையெல்லாம் நான் சுதந்திரமாக பெற்றிருக்கிறேன். இன்றைக்கு நான் உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையிலே வெற்றி சிறந்தவருடைய பக்கத்துக்குள்ள நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு என் மேல எந்த துரைத்தனங்களும் அதிகாரங்களும் ஆளுகை செய்ய முடியாது. அப்படிங்கிறதுல நம்முடைய கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட் ஆனா போதும். இன்னைக்கு வரைக்கும் பிசாசு செய்வன அது இதுன்னு சொல்லி மனுஷனை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எங்க இருக்கிறோம்? என்ன ப்ரொடெக்ஷனுக்குள்ள தேவன் நம்மள வச்சிருக்கிறாரு? அவரு கூட நம்ம ஒன்னா கலந்து இருக்கிறோம். இத புரியணும். இத புரிந்தாதான் நம்ம நியூ டெஸ்டமெண்டே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இன்னும் நிறைய காரியங்கள் டீப்பரா இதுக்குள்ள போவோம். நம்ம ஒவ்வொரு நாளும் இதுல வளர ஆரம்பிக்கும் போது, உங்களுடைய கான்சியஸ்னஸ் ஹையர் லெவலுக்கு போகும்போது, நீங்க நீங்க அதாவது நீங்க சாதாரணமா வெளியில நடந்து போனாலே உங்கள பார்த்தா பிசாசு ஓடும். ஏன்னா இந்த பிசாசுங்கிறவனே யாருன்னா மாம்சத்துல சிந்திக்க வைக்கிறவன். அவர்களுக்குள்ள இருக்கிற மாம்சம், அந்த மாம்சத்தின் எண்ணங்கள் லோயர் டைமென்ஷன்ல இருந்து அவங்க விடுபடுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் வார்த்தைகள் நமக்கு சில காரியங்கள் ரெவலேஷன்ஸ் கிடைக்கும். இந்த முதல் ஆதாம், 2ஆம் ஆதாம் புரியல அப்படின்னா, ரெவலேஷனே நமக்கு கிடைக்கும். நமக்கு அது வேற மாதிரியா நம்ம புரிந்து கொள்ளுவோம். ஏன்னா முதல் ஆதாமில இருந்து நம்ம புரிந்து கொள்ளுவோம். இப்ப 2ஆம் ஆதாமுக்குள்ள நம்ம கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அதுல இருந்து நம்ம வசனங்கள புரிய ஆரம்பிக்கும்போது
நம்ம கிறிஸ்துவை போல சிந்திக்க ஆரம்பிப்போம். எங்களுக்கோ பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. என்ன காரியம் உலகம் முழுசு என்ன வேணாலும் நடக்கலாம். சுத்தி என்ன காரியம் வேணாலும் இருக்கலாம். ஆனா, நமக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. அங்க சீஷர்கள் பயப்படுறாங்க. காற்று, புயலு, அங்க அலைகள் படகுல மோதி அமிழ்த்துகிற சூழ்நிலையில. ஆனா, இயேசு கிறிஸ்துவுடைய இருதயத்தை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியல. காரணம் அவருடைய கான்ஷியஸ்னஸ் ஹையர் லெவல்ல இருக்கு. இங்க அவங்கள பார்த்து சொல்றாரு, "அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்?" பயப்படுறோம்னாலே நம்ம விசுவாசம் கொஞ்சமா இருக்கு. நம்ம லோயர் லெவல் கான்ஷியஸ்னஸ்ல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இத புரிஞ்சுகிட்டீங்கன்னா, உங்க ஹீலிங் எல்லாம் ஈஸியா நம்ம பெற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன். நானும் அவரும் இன்றைக்கு ஒன்றாய் கலந்திருக்கிறோம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிறார். இதெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இதுவரைக்கும் இந்த ஃபீலே இல்ல. காரணம் என்னன்னா, நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் லோயர் டைமென்ஷன்ல இருந்தது. இன்னைக்கு இத ஃபீல் பண்ற இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறார். இந்த ஃபீல் பண்ற இடத்துக்கு இன்னும் நம்ம ஆழமா போறதுக்காக தான் மெடிடேஷன நம்ம பார்க்கிறோம். இந்த மெடிடேஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். தெரியாதவங்க அந்த மெடிடேஷன் மெசேஜ நீங்க கேளுங்க. உங்களுக்கு வேணும்னா என்ட்ட சொல்லுங்க. நான் அந்த மெசேஜ நான் அனுப்பி விடுறேன். இந்த இடத்துக்கு வரும்போது நீங்க டோட்டலா தேவ ரகமானவர்களாய் நாம் மாறுவோம். தேவ புத்திரர்களாய் நாம் மாறுவோம். நமக்கு மனுஷங்கள மாரி பேசுற இடத்துல உட்காரவே முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க, புறங்கூறுறாங்கன்னா, ஐயோ! இது நான் இல்லையே! இந்த இடத்துல என்னைய ஆண்டவர் வைக்கல. நான் உயரமான இடத்துலலாம் இருக்கிறேன். அப்படின்னு அத வெறுக்க ஆரம்பிப்போம். இந்த ஷிஃப்டிங் முதல்ல நமக்கு நடக்கணும். அந்த இடத்துக்கு கான்ஷியஸ்னஸ் வரும்போது, நீங்க நீங்க சும்மா நெனைப்பீங்க, அதெல்லாம் நடக்கும். அப்படி ஒரு வாழ்க்கைய தான் தேவன் நமக்கு இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் அப்படின்னு இருக்கு. நம்ம பேசும்போதே அவர் கேட்பாராம். அந்த இடத்துக்கு தேவன் நம்மையும் கொண்டு வர விரும்புகிறார். நிச்சயமா அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட அப்பா இந்த ஆழமான சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்காகிய எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்களுடைய ஆழ் மனது அப்பா ஒரு இடத்துல சிக்கிட்டு இருக்குப்பா. அந்த இருளுக்குள்ள, அந்த மரணத்துக்குள்ள, அந்த லோயர் டைமென்ஷன்ல நாங்க சிக்கிக் கொண்டிருந்தோம். ஆனா இன்றைக்கு இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சமாகிய உம்மை நாங்கள் கண்டு கொண்டோம் அப்பா. கிறிஸ்துவை நாங்கள் கண்டு கொண்டோம். எங்களுக்காக மரித்து, உயிர்த்தெழுந்து, உன்னதத்துல நீர் அப்பா எங்களையும் உம்மோடு கூட சேர்த்து அழைத்துக் கொண்டு சென்றிருக்கிறீனா. எங்க கான்ஷியஸ்னஸ ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறீங்கப்பா. இதுதான் உம்முடைய மரணத்திலும், உயிர்த்தெழுதலிலும் நடைபெற்றதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்பா, ஆதாம் அந்த தோட்டத்துல தான் இருந்தான். அவன் பிசிக்கலா மரணம் அடையல. ஆனா அவன் கான்ஷியஸ்னஸ் உங்கள விட்டு தூரமா போனத பார்க்கிறோம். இந்த கான்ஷியஸ்னஸ் ஷிஃப்டிங்காக இருதயம் என்னோடு கூட ஒருமுகப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். தேவனோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆண்டவரே, நீங்க உலகத்துக்கு வந்ததை இன்றைக்கு நாங்க ஆழமாய் அறிந்து கொண்டோம் அப்பா. இன்னும் இதுல பல வெளிப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்க, இங்க வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த வெளிப்பாடுகள நீங்க கொடுங்கப்பா. நான் மனிதன் அல்ல அப்படிங்கிறத புரியணும்ப்பா. நான் தேவனுக்கு பிள்ளை. நான் என்னை ராஜாவாய் தேவனாய் இந்த பூமியில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆளுகை செய்கிற இடத்துல வைத்திருக்கிறார். மனிதனைப் போல நான் சிந்திக்க மாட்டேன். அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க கான்ஷியஸ்னஸ் ஷிஃப்ட் ஆக பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு தாட் வரும்போதும் இது இருளுக்குள்ள தாட்டுங்கிறத நாங்க டிசர்ன் பண்ண எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. மனிதர்களை பார்க்கும் பொழுது நீங்க எப்படி மனிதர்கள பார்க்கிறீங்களோ, அப்படி நாங்கள் பார்க்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா.
உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. பெரிய காரியங்களை நீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இனி வருகிற நாட்களிலே செய்ய போகிறீர். நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.